வணக்கம். நற்பவி இயற்கை மருத்துவம் கும்பகோணத்திலிருந்து டாக்டர் சாந்தாமணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆரா, பிராணிக் ஹீலிங், சக்ரா ஹீலிங், ரேக்கி, இந்த மாதிரி நிறைய ஹீலிங் டெக்னிக் இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஹீலிங் டெக்னிக்குமே எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மையானது, அது எல்லாமே சாத்தியமா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆரா, பிராணிக் ஹீலிங், சக்ரா ஹீலிங், ரேக்கி எல்லா ஹீலிங் டெக்னிக்குமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதை சார்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தியை சார்ந்திருக்கு. எல்லாருடைய உடம்புலேயும் வந்துட்டு பிராணசக்தி இருக்கும். பிராணசக்தி இல்லை அப்படின்னா யாராலையுமே உயிர் வாழவே முடியாது. சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நோய்கள் அவ்வளோ சீக்கிரம் வராது. கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எளிமையாக நோய்கள் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். பட் பிராணசக்தி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கிடையவே கிடையாது. பிராணசக்தி அப்படிங்கிறது வைட்டாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டாலிட்டியும் கிடையாது. பிராணசக்தி அப்படிங்கிற நம்ம யோகாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10 டைப்ஸ் ஆஃப் பிராணா இருக்குது நம்ம உடம்புல. பிராணா, அப்பானா, சமானா, உதானா, வியானா, நாகா, கூர்மா, கிரிகாரா, தேவதத்தா, தனஞ்சய அப்படின்னு 10 டைப்ஸ் ஆஃப் பிராணாஸ் இருக்குது. அந்த 10 டைப்ஸ் ஆஃப் பிராணாஸில் பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு மேஜர் பிராணாஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொரு 5 வந்துட்டு உப பிராணாஸ், மைனர் பிராணாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10 பிராணசக்தியுமே பேலன்ஸ்டாக இருக்குமா எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட், நம்ம வாழக்கூடிய என்விரான்மெண்ட், அது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்துட்டு இன்பேலன்ஸ்டாக இருக்கும். பட் வந்துட்டு நம்ம இன்பேலன்ஸ்டாக இருக்கிறத ரொம்ப இன்பேலன்ஸ்டாக ஆக்கிக்கூடாது. ரொம்ப இன்பேலன்ஸ்டாக ஆகினா தான் இந்த மாதிரி கேன்சர், புற்றுநோய் போன்ற உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும், நல்லாவே சர்வே பண்ண முடியும், நோய் இல்லாமல் சர்வே பண்ண முடியும். ரொம்ப இன்பேலன்ஸ்டாக ஆகிற ஸ்டேஜில் தான் நமக்கு நோய்கள் வந்துட்டு ஏற்படுது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிராணிக் ஹீல் பண்ணுறாங்களே, பிராணிக் ஹீலில் இன்னொருத்தவங்களுடைய அந்த ஹீலிங் ப்ராசஸை வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது. ஒருத்தருக்கு நிறைய பிராணசக்தி இருக்குதுன்னு எடுத்துப்போம். அந்த பிராணசக்தி இருக்கிறவங்க பிராணசக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஹீல் பண்ணுறது பிராணிக் ஹீலிங் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் பர்சனால் இந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணுறது, சக்ரா ஹீலிங் பண்ணுறது, ஆரா பண்ணுறதுலாம் வந்துட்டு பண்ணவே கூடாது. ஒரு நார்மல் பர்சன் வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க, பிராணிக் ஹீலிங் நல்லா தெரிஞ்சவங்க, ரேக்கி நல்லா தெரிஞ்சவங்க யாருமே வந்துட்டு ரேக்கி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, பிராணிக் ஹீலிங் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ரைட் பர்சன் அவங்க கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஹீலிங் டெக்னிக் நீங்கள் யார்ட்டையாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி 1க்கு 10 முறை யோசித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காசை செலவு பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் காசை போய் செலவு பண்ணிவிட்டு நமக்கு ஹீல் ஆகலையே அப்படின்னு வந்துட்டு வருத்தப்படக்கூடாது. ஸோ இந்த பிராணிக் ஹீலிங், ரேக்கி, ஆரா, சக்ரா கிளென்சிங் இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உண்மை. நீங்கள் யார்கிட்ட அந்த ஹீலிங் ப்ராசஸை எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் அது 100%ஆ இல்லை 50%ஆ இல்லை இல்லவே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர் அப்படின்னு சுவாமி ராமா அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. சுவாமி ராமா அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு மிகப்பெரிய யோகி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு இமயமலையிலே வாழ்ந்து அங்கேயே வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க, நிறைய கற்றுக்கிட்டவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஹீலிங் வாங்கிக்கிட்டீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ப்ராணிக் ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அது வேலை செய்யும். இது ஒரு நார்மல் பர்சன், இப்போ நானே வந்து உங்களுக்கு ஒரு பிராணிக் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சுவாமி ராமா சொல்லியிருப்பாங்க. சுவாமி ராமா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குருநாதர் பெங்காலி பாபா அப்படிங்கிறவங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல போய் நிறைய கற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மரத்தடியில் படுத்துருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நிறைய பசிக்குது அவங்களுக்கு, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அம்மை நோய், ஸோ அம்மை நோய் இருக்குது. அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அம்மை நோய் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு இவங்க சாப்பாடு கேட்குறப்போ எங்கள் வீட்டு பிள்ளைக்கே எங்களால் பார்த்துக்க முடியல, உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யோகி தானே, நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறமா ஸோ பெங்காலி பாபா அப்படிங்கிற யோகி என்ன பண்ணாங்கன்னா சுவாமி ராமா அவங்கக்கிட்ட சொல்லி தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு 3 முறை வந்துட்டு சுற்றி வந்திருக்காங்க. அந்த குழந்தைய 3 முறை சுற்றி வந்திருக்காங்க. ஸோ அப்படி சுற்றி வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த அம்ம நோய் வந்துட்டு பெங்காலி பாபா அப்படிங்கிற யோகிக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு விதமான பிராணிக் ஹீலிங் டெக்னிக் தான். ஸோ இவங்களோட நோயை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பிராணிக் ஹீலிங் டெக்னிக் மூலிமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, இது எல்லாமே பாசிபிள் இருக்கா, உண்மையாக சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொன்னேன். பெங்காலி பாபா அப்படிங்கிறவங்க அந்த அம்மை நோயை அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்க உள்வாங்கினதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகிகள் மட்டும்தான் ப்ராணிக் ஹீலிங் வந்துட்டு முறையாக கொடுக்க முடியும். ஒரு நார்மல் பர்சன், நார்மல் லைஃப் ஸ்டைலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பர்சனால் வந்துட்டு நம்மளால் ஒரு ப்ராணிக் ஹீலிங்கை கரெக்டாக கொடுக்கவும் முடியாது, அதை நம்ம கொடுக்கவும் கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் பிலீவ் பிளைண்ட்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். சும்மா வந்துட்டு கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க. சும்மா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராணிக் ஹீலிங் பண்ணுறாங்க, ரேக்கி பண்ணுறாங்க, இவங்ககிட்ட போனாலே சரியாயிடும், சும்மா வந்து டச் பண்ணாலே சரியாயிடும், நான் ஹீலிங் தெரப்பி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதையுமே மோஸ்ட்லி வந்து நம்பாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராணிக் ஹீலிங், ரேக்கி, ஹீலிங் டெக்னிக் எல்லாமே. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்பி நீங்கள் ஒரு ஹீலிங் டெக்னிக் எடுத்து காசு செலவு பண்ணுறதை விட நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராணிக் ஹீலிங், ரேக்கி நாங்கள் ஹீல் பண்ணுறோம், நாங்கள் டச் பண்ணாலே ஹீல் ஆகிடும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா குண்டலினி தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டலினி எழுப்பணும் அப்படின்னு நிறைய ஆன்மீக பாதைக்கு போவீங்க, நிறைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ குண்டலினி எழுப்புறது வந்துட்டு யோகா கிடையாது. வெறும் குண்டலினியை மட்டும் எழுப்பிட்டு நிறைய வந்துட்டு தேவையில்லாமல் நமக்கு சேஞ்சஸ் நம்ம உடம்புல வந்துட்டு வர வைக்கிறது எல்லாமே வந்துட்டு யோகா கிடையாது. ஸோ இதுக்கு தான் சுவாமி ராமா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர் அப்படிங்கிற புக்கில் அவங்க குரு பெங்காலி பாபா அப்படிங்கிறவங்க ஒரு நிறைய பேருக்கு டீச் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு சிஷ்யனாக ஏற்றுருப்பாங்க, நிறைய பேருக்கு டீச் பண்ணுவாங்க, யோகா கலையை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறப்போ அதில் ஒருத்தவங்க வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆகி வரவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே இமயமலையில் இன்னொரு சைட்டில் வந்து ஸோ இந்த மாதிரி வாய் வழியாக வந்துட்டு நெருப்பை உருவாக்கியிருக்காங்க. வாய் வழியாக நெருப்பை உருவாக்கி நிறைய வித்தை காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைத்தில் தான் யதார்த்தமாக பெங்காலி பாபா பார்க்குற மாதிரி அமைஞ்சிருச்சு ஒரு சூழ்நிலையில். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு யோகாவை பண்ணுறது வந்துட்டு முறை கிடையாது, யோகா அப்படிங்கிறது வித்தை கிடையாது, நம்ம சும்மா வந்து வித்தை காமிக்கிற மாதிரி கிடையாது, யோகா அப்படிங்கிறது உணர வைக்கணும், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை கரெக்டாக பண்ண வைக்கணும், உணர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு வாழ்க்கையில் உருவாக்கணும். சும்மா அந்த மாதிரி நார்மலாக வித்தை காமிக்கிறது, வாயிலேருந்து நெருப்பு வர வைக்கிறதுலாம் வந்துட்டு யோகா கிடையாது அப்படின்னு வந்துட்டு பெங்காலி பாபா சொல்லியிருக்காங்க. இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ 10 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி வித்தை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸோ அதுக்கு பெங்காலி பாபா சொல்லியிருப்பாங்க, தீப்பெட்டியை வந்துட்டு பற்ற வச்சு அதுவாகவே பற்றிக்க போகுது, நம்ம இதுக்காக போய் வந்துட்டு வாயில் வந்து நெருப்பை வர வைக்கணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். யோகா அப்படிங்கிறது நம்ம எந்த வேலைகள் பண்ணாலுமே அதில் மனம் ஒன்றி பண்ணணும், தெளிவாக பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே யோகா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம யோகா பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பண்ணக்கூடிய வேலைகள் வந்து நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வித்தை காமிக்கிறது வந்துட்டு யோகா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குண்டலினி எழுப்புறது மட்டும் யோகா கிடையாது. குண்டலினி எழுப்புறது, நிறைய மேஜிக் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்துட்டு யோகா கிடையாது. யோகா அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தாண்டி நிறைய அற்புதங்கள் வந்துட்டு யோகாவில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து யோகா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, தொடர்ந்து கரெக்டாக மூச்சு பயிற்சி, சரியான பிராணாயாமம், சரியான ஆசனம், நல்ல உணவு முறைகள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யோகாவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல உணவு முறைகள் கடைப்பிடிங்க. ஸோ அப்படி கடைப்பிடிச்சா அந்த நோய்கள் வந்துட்டு குணமாகும். தேங்க்யூ.